தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்திலே தானியேலின் புத்தகத்தில் இருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த உள்ளத்திலே ஏவி இருக்கிறார். ஆகவே தானியேலின் புத்தகத்தை நீங்கள் முடிந்தால் நீங்கள் நன்றாக அதை வாசியுங்கள், படியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு the decisions that define the life. The decision that define the life. வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயித்த தீர்மானம் என்கிற தலைப்பிலே உங்களோடு நான் சிலவற்றை இந்த அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயித்த தீர்மானம். இன்றைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கோ நாம் எடுத்த ஒரு தீர்மானம். அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு நாளில் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்ம தீர்மானம் எடுத்தோம். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட வேலையில் அமர்ந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கோ ஒரு நாள் நாம் எடுத்த தீர்மானம் இன்றைக்கு இந்த நிலைமையில் நம்ம வைத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எடுக்க போகிற ஒரு சில தீர்மானங்கள் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்க்கையில் அநேகர் தங்களுடைய இளம் பிரயாணத்தில் எடுத்த தீர்மானங்கள் அவருடைய வாழ்க்கையின் பின்பகுதியிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு உலகத்தில் இயேசுவை சொந்த ரட்சகராக தங்களுடைய வாலிப பிரயாணத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நம்ம எடுக்கிற திருமண சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிற்காலத்தை அது நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. நம் வேலை சம்பந்தப்பட்ட காரியங்கள், படிப்பு போன்ற காரியங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எடுக்கிற முக்கியமான தீர்மானங்கள். ஆனால் இன்றைக்கு இந்த தானியேல் எடுத்த ஒரு தீர்மானத்தை குறித்தும் அதனுடைய விளைவுகளை குறித்தும் உங்களோடு நான் சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தானியேல் எடுத்த அந்த தீர்மானம் அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நிர்ணயித்தது என்று சொன்னேன். அந்த தீர்மானத்தை மாத்திரம் அவர் எடுக்காவிட்டால், தானியேல் எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியாக நிற்காவிட்டால் இன்றைக்கு தானியேலை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. தானியேலுடைய எதிர்காலம் மற்ற அநேக வாலிபர்களைப் போல போயிருக்கும். ஆனால் தானியேல் ஆண்டவர் விசேஷமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான தீர்மானமாக இருக்கிறதை பார்க்கிறோம். If he had not made the decision, we would never have heard about Daniel. அவரை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். மறுபடியும் பாருங்க, ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக இந்த தானியேல் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேக கதாபாத்திரங்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு குறையும் குற்றமும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பாத்திரம் என்று சொன்னால் அது வேதாகமத்திலே தானியேலாக இருக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது தானியேலுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கரையற்ற ஒரு வாழ்க்கையாக இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தானியேல் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை அவருக்கு சாதகமான சூழ்நிலை அல்ல. அவர் வாழ்ந்த இடம், வாழ்ந்த உலகம் அவருக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் தானியேல் எடுத்த தீர்மானம் இருக்கிறது பாருங்க, அவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டது, அவருடைய வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது எப்படிப்பட்ட தீர்மானம்? நம்பர் 1, முதலாவதாக இட்ஸ் a heart decision. அது இருதயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். தானியேல் தன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயம், நம்ம இருதயத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி. இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், இருதயத்தில் எடுக்கிற முக்கியமான காரியங்கள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்க, இந்த இடத்துல என்ன சூழ்நிலை பின்னணியம் என்று சொன்னால், கீப் மூவ் 605ஆம் வருஷத்தில் நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை, இல்லாவிட்டால் யூதா ஜனங்களை அவன் சிறையிருப்புகளாக கொண்டு போகிறான். அங்கே நீங்கள் பார்க்கும்போது முதல் முறையாக 3 முறையாக கொண்டு போகிறான். முதல் முறையாக சில வாலிபர்களை
வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனத்தில் அறிவில் சிறந்த, திறமை உள்ள, அழகுள்ள அநேக வாலிபர்களை அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சிறைப்பிடித்துக் கொண்டு போனது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 ஆண்டு பயிற்சி கொடுக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறான். 3 ஆண்டு பயிற்சி கொடுக்க 3-year course in the Babylonian University, பாபிலோன் பல்கலைக்கழகத்தில் 3 ஆண்டுகள் பயிற்சி. அந்த 3 ஆண்டு பயிற்சியின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும். அவர்களுக்கு புதிய மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும், புதிய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும், புதிய கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி பல காரியத்தை புதுசாக கற்றுக் கொடுத்து, ஏற்கனவே கற்றுக் கொடுத்த கற்றிருந்த எல்லாவற்றையும் கலைந்து போட்டுவிட்டு எல்லாரையும் புதுசாக மாற்றிடணும், பேரை மாற்றிடுறாங்க. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை மாற்றி அந்த பாபிலோன் கலாச்சாரத்தை அவர்களுக்குள்ளாக திணித்து பாபிலோனுடைய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தீர்மானம் பண்ணி இவர்களை அந்த பயிற்சிக்குள்ளாக கொண்டு போகிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமானது இந்த ராஜாவின் போஜனம், ராஜா சாப்பிட்ற சாப்பாடு. அதில் நான் பங்கு பெற்று நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணாரு, அவர் தீர்மானம் எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் ராஜாவின் போஜனத்திலே பங்கு பெறக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார்? அவருக்கு வேதம் தெரிந்திருந்தது. லேவியராமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சில உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். தீட்டுள்ளவைகள், தீட்டு இல்லாதவைகள் என்று சொல்லி. ஆகவே கோஷர் ஃபுட்ஸ் அப்படிம்பாங்க, சில நல்ல ஆகாரம் இருக்கிறது, இவைகள்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யூதர்களுக்கு சில நியமங்களை கொடுத்திருந்தார். இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அந்த பட்டியலில் இந்த ராஜாவின் போஜனங்கள், இந்த திராட்சை ரசம் வராமல், இப்படிப்பட்ட காரியங்கள் வராமல் இருந்திருக்கலாம். இரண்டாவதாக முக்கியமானது, இந்த காரியங்கள் எல்லாம் அந்த பாபிலோனிய கடவுளுக்கு படைக்கப்பட்டதாக இருந்துச்சு. பாபிலோனிய கடவுளுக்கு they were sacrificed to the pagan god Baal மெரோதாக் என்கிற அந்த அந்நிய கடவுளுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தது. வேதம் அதையும் நிராகரிக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆகவே இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே there are specific commandments, சில முக்கியமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டபடினாலே இதை அறிந்திருந்த இந்த தானியேல் இந்த ராஜாவின் போஜனத்தில் மாத்திரம் இதில் நான் பங்கு பெற மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தார். நல்லா கவனிங்க, இது எப்படிப்பட்ட தீர்மானம்னா 8ஆம் வசனத்தில் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணான். he decided in his heart அப்படின்னா இது ஒரு தனிப்பட்ட தீர்மானம். It was an individual decision. அது ஒரு தனிப்பட்ட தீர்மானமாக இருந்துச்சு. அங்கே போட்டிருக்கு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, இப்படி அநேகர் இருந்தார்கள். அநேகர் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் 3ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்களை அங்கே எருசலேமிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வருகிறார்கள் பாபிலோனுக்கு. அநேக வாலிபர்கள் இருந்தாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்திலே அவர்களுக்குள் சில வாலிபர்கள் இருந்தார்கள். அனனியா, மிஷாவேல், அசரியா, தானியேல், அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்கிறோமே, அவர்களும் தானியேலும் இருந்தார்கள். அவர்களுக்குள், அப்படிப்பட்டவர்களுக்குள்ளும் அத்தனை பேர் வாலிபர் இருந்தாலும் அங்கே போடப்பட்டிருக்கிறது அவர்களுக்குள் தானியேல் தன் இருதயத்திலே. அப்போ ஒரு தனிப்பட்ட தீர்மானத்தை இந்த தானியேல் எடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்பாக பல அழுத்தங்கள் வந்திருக்கலாம். ஈஸியாக நம்ம தீர்மானம் எடுத்திருக்க முடியாது. 3 விதமான அழுத்தங்களை அவர் சந்தித்திருக்கலாம். ஒன்று, பிரஷர் ஆஃப் தி சொசைட்டி, சமுதாயத்தினுடைய அழுத்தம். சமுதாயத்தினுடைய அழுத்தம் அங்கே பாபிலோன் சமுதாயத்தில் அந்த சூழ்நிலையிலே கலாச்சாரத்தில் இருக்கிறார். சமுதாயம் சொல்லியிருக்கோம், எப்பா உங்கள் ஊர்லேருந்து நீ வந்துட்ட, இந்த ஊர் பழக்கம் தான் நீ என்ன பண்ணணும், ஊரோட ஒத்து தான் என்ன பண்ணணும், நீ வாழணும், உங்கள் ஊர் வேற ஊர், இந்த ஊர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி சமுதாயம் அவனுக்கு பல காரியங்களை சொல்லி அவரை வலியுறுத்திருக்கலாம், சில அழுத்தங்களை கொடுத்திருக்கலாம். பாருங்க, அங்கே உன்னுடைய ஊர் அங்கே இருந்தது,
இப்போ இந்த ஊருக்கு வந்துட்ட, நீ அடிமையாக இருக்கிற, இந்த உன் பேரெல்லாம் மாற்றிருக்கிறாங்க, இந்த இங்கே இருக்கிறவங்க இந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க, ஆகவே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல அழுத்தங்கள் வந்திருக்கலாம் சமுதாயத்தின் மூலமாக. ஆனால் அந்த சமுதாயத்தின் மூலமாக வந்த அழுத்தத்திற்கும் இவர் அடிபணியில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சகாக்களினுடைய அழுத்தங்கள். சகாக்கள் அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் தி பியர்ஸ். இணை வயதில் இருக்கிறவர்கள், தங்களுடைய வாலிபர்கள், அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள் பாருங்க. அநேக வாலிபர்கள் இருந்தாலும் இந்த தானியேல் தான், மற்ற எல்லாரும் இப்படி தீர்மானம் எடுக்கல. ஆனால் தானியேல் அந்த அழுத்தத்துக்கு அவர் அடிபணியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சகாக்கள் கொடுத்த அழுத்தங்களுக்கும் அவர் அடிபணியவில்லை. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்னு சொன்னேன், மற்ற எல்லாரும் ராஜாவின் போஜனத்தில் சாப்பிட்டுறதாக தான் நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஆனால் அவர்கள் பேரெல்லாம் பின்னால் நம்ம பார்க்கவே முடியல. இந்த தீர்மானத்தை எடுத்த தானியேலுடைய பேர் தான் தொடர்ந்து அந்த புஸ்தகத்தில் வருது. இன்னைக்கு வரைக்கும் தானியேலை குறித்து பேசுகிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவனோடு வந்த அந்த சகாக்கள், அவனோடு இருந்த அந்த நண்பர்கள், அவனுக்கு இணையான வயதில் உள்ளவர்கள் யாருடைய பேரும் அங்கே அநேகருடைய பேர் சொல்லப்படவில்லை. ஆனால் தானியேலுடைய பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், தானியேல் எடுத்த அந்த தீர்மானம். மூன்றாவதாக, not only the pressure of the society, not only the pressure of the peers, but also the pressure of possible consequences. விளைவுகள் என்ன விளைவு வரும்? இப்போ சாப்பிடக்கூடாது நம்ம தீர்மானம் பண்ணுறோமே, அதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? என்ன விளைவு இருக்கும்? வேதம் அங்கே சொல்லுகிறது, இந்த நேபுகாத்நேச்சார் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவங்களாம் ஆளை காலி பண்ணிடுவான். ஆகவே என்ன விளைவு இருக்க போகிறது? அந்த அழுத்தம், ஐயோ நம்ம சாப்பிடாவிட்டால் நம்ம உயிர் போயிருமே, சாப்பிடாவிட்டால் இந்த காரியம் நமக்கு நடந்து விடுமே, இல்லாவிட்டால் ஒருவேளை உயிர் போகலாட்ட கூட நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது, இந்த ஊரில் நம்முடைய வாழ்க்கை சௌகரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்காதே, அப்படிங்கிற பல விளைவுகள். நீ இப்படி செய்யலை, ராஜாவின் கட்டளையை மீறிட்ட, ஆகவே உனக்கு இப்படிலாம் நடக்காது, உனக்கு வேலை கிடையாது, போ, உனக்கு இந்த காரியம் கிடையாது, இப்படிலாம் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறான். அநேக விளைவுகளினுடைய அழுத்தம், ஐயோ இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி பாருங்க பல அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்பாக பல அழுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம தீர்மானங்கள் எடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த தீர்மானங்களை எடுக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உலகம் நமக்கு பல விதத்தில் பேசலாம், எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஐயோ ஞானஸ்நானம் எடுத்தா எங்கள் குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, அப்படி பல அழுத்தங்கள். என்னமாக பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்து தானே, அதை குறித்து நான் பின்னாடி சொல்றேன். பாருங்க, இன்றைக்கு சமுதாயம் நம்மை பல அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தீர்மானங்கள் எடுக்கணும். நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 12:1-2 வசனத்தை சேர்த்து வாசிடுவோம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க, கடைசி நாள் வார்த்தை ரொம்ப முக்கியம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லா படிங்க. இந்த வசனத்தில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்றுனா கன்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. Do not be conformed to the pattern of this world, but be transformed by the renewing of the mind. அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகம் என்ன சொல்லுகிறது, சகாக்கள் என்ன சொல்கிறார்கள், சமுதாயம் என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியம் என்ன சொல்கிறது என்று நீங்கள் அதற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு மனம் புதிதாகிற வசனத்தின் மூலமாக உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டு அதன் மூலமாக என்ன செய்யுங்க, மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மறுரூபமாக வேண்டும். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போகணும், மறுரூபமாகணும். ஒத்த வேஷம் என்ன பண்ணிடக்கூடாது, தரித்திடக்கூடாது. நல்லா கவனிங்க, ஏன் இப்படிப்பட்ட தீர்மானத்தை அவர் எடுத்தார் என்று சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த தானியேல் வேத வசனத்தை அறிந்திருந்தார். இன்னைக்கு அநேகர் வேத வசனம் தெரியாதபடியால் தான் இன்னைக்கு தவறான தீர்மானம் எடுக்கிறார்கள், உலகத்துக்கு ஒத்து போய் விடுகிறார்கள். இந்த தானியேல் தேவனோடு நல்ல ஐக்கியத்தை உடையவராக இருந்தார்.
தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவருடைய ஜெப வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை இளம் வயதிலிருந்தே தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தார், தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதெல்லாம் இருந்தபடினால்தான் இந்த தீர்மானத்தை எடுக்க முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க, சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில அழுத்தங்களுக்கு நம்ம போயிடுறோம். இந்த உலகம் என்ன சொல்லுது? காம்ப்ரமைஸ், ஒத்து போயிருப்பா அப்படின்னா நிறைய காரியம் சொல்லுது. நிறைய நேரத்தில் சினிமா பாரு அப்படின்னு சொல்லும். சினிமா பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது, இந்த இசையை கேளு என்று சொல்லும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனதை பாதிக்கிறது என்பதை நம்ம தெரியாதபடிக்கு எல்லாரும் பார்க்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்பதல்ல. சில சொல்லுவாங்க, இதெல்லாம் என்னப்பா, இதெல்லாம் பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி, நீ ரொம்ப போர் அடிக்கிற ஆளாக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கிற ஆட்களாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வேதம் என்ன சொல்கிறது? சூஸ் பியூரிட்டி ஓவர் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்வார்கள். சூஸ் பியூரிட்டி ஓவர் பாப்புலாரிட்டி. பிரபலமே வேணுமா, பரிசுத்த வேணுமா, உனக்கு எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, இல்லாவிட்டால் தேவனால் பிரியப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டுமா? ஃபவுல் லாங்குவேஜ் அண்ட் காசிப்பிங். இன்னைக்கு பாருங்கள், நம்மோடு வேலை செய்கிற நிறைய பேர் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள், கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகள், என்னமாக என்னது காசிப்பிங், குறை சொல்கிறது. ஒரு 4 பேர்ட்ட உட்காந்து பாருங்கள், அடுத்த ஆளை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்ந்துக்கிறோம்? ஆமாம் 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 அப்படி தான் இப்படி தான் அப்படின்னு என்ன நம்மளும் சேர்ந்துக்கிறோம். ஆகவே பாருங்கள், காசிப்பிங் இன்னைக்கு புறங்குறுதல், கோல் சொல்லுதல், இப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. நாமும் அதில் இழுக்கப்பட்டு விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா? கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உங்களுடைய வார்த்தை கிருபை பொருந்தினாக, உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். let your speech be gracious and pure அப்படின்னு போட்டிருக்குது. இன்றைக்கு மதுபானங்கள், ட்ரக்ஸ், இதெல்லாவற்றிற்கும் இன்றைக்கு உலக மக்கள், இன்றைக்கு வாலிபர்கள் அதில் அடிமையாக இருக்கிறார்கள். கொஞ்சம் சாப்பிடுப்பா, கொஞ்சம் பாருப்பா, ஒரு நேரம் தானே அப்படின்னு இழுக்கிற அநேக சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. பாருங்க, ட்ரூ கரேஜ் இஸ் சேயிங் நோ when everyone says yes. உண்மையான ஒரு தைரியம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் எஸ்ன்னு சொல்லும் பொழுது நம்ம நோன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நோன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது மாத்திரமல்ல, உறவுகள், தவறான உறவுகள் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மோசமான காரியம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பரவாயில்ல, வெளிநாடுகளில் பயங்கர மோசமாக இருக்கிறது. திருமணத்துக்கு முன்பாகவே பாலுறவுகள், என்னமாக ரட்சிக்கப்படாதவர்களை திருமணம் செய்தல். பாருங்க, இதெல்லாம் வேதம் சொல்கிறது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு அநேகர் காதல் வலையில விழுந்து விடுகிறார்கள், அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு விடுகிறார்கள். வேதத்துக்கு புறமான காரியத்தை செய்து இன்னைக்கு அநேகர் உலகத்தோடு ஒத்து போய் விடுகிறார்கள். பாருங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்கப்பட வேண்டியது. தீர்மானம் எடுக்கணும். வேதம் எப்படி சொல்கிறது? இப்படி தான் நான் வாழ்வேன் என்று சொல்லி. அல்லேலூயா. இட் வாஸ் an individual heart decision. இருதயத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம். நல்லா கவனிங்க, இது ஒரு பக்கம் நெகட்டிவாக நான் சொன்னாலும் சில காரியங்கள் செய்ய வேண்டியதை கூட நம்ம செய்யறதில்லை. ஆலயத்துக்கு வாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி சொல்லுதா? என்ன சொல்லுது பைபிள்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன பண்ணாதுங்க? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீர்கள். ஆலயத்தின் ஐக்கியம், விசுவாசிகளுடைய ஐக்கியம், சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ எல்லாம் முதல் வாரம் எல்லாம் வந்திருக்கீங்க கம்யூனிட்டி சர்வீஸுக்குன்னு. போன வாரம் ஏதோ வந்துட்டீங்க விசேஷ செய்தியாளர்னு. அதுக்கு முந்தின வாரம் சிலர் காணோம், அதுக்கு முந்தின வாரம் சிலரை காணோம். எங்கே போனீங்கன்னு தெரியல. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு, எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சில நேரத்தில் வந்துடுது. ஐயோ, நாங்கள் தான் கைவிடப்பட்டோமோ அப்படின்னு சொல்லி. பாருங்க, சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரணும். திருவிருந்து ஆராதனை மாத்திரம் எடுத்து விட்டு போவது இல்லை. வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், விசுவாசிகளோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஹல்லேலூயா. வியாதி படுக்கையில் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ். நீங்கள் வேறு எந்த ஊருக்கு போனாலும் அங்கேயாவது ஆராதனை அட்டன் பண்ணணும். ஆராதனை அட்டன் பண்ணாதபடிக்கு வீட்டில் இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆராதனைகள் மாத்திரமல்ல,
மற்ற ஊழியங்களிலும் பங்கு பெறணும், ஜெபத்தில் பங்கு பெறணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாத்திரம் பங்கு பெறுங்கன்னு பைபிளில் போட்டிருக்குதா? ஆதி கிறிஸ்தவர்கள் தினந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபங்கள், ஆலயத்தில் நடக்கிற ஜெபங்கள் நிறைய பேரை காணோம். அதுக்கெல்லாம் தீர்மானம் பண்றது இல்லை நம்ம வாழ்க்கையில். அதுவும் தீர்மானம். ஹல்லேலூயா. தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். என்னது? தீட்டுப்படுத்தாதபடிக்கு மாத்திரமல்ல, சில காரியங்களை செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே முன் செய்து வந்தபடியே தினந்தோறும் தானியேலுடைய வாழ்க்கையில சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. அதில் ஒரு வார்த்தை வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற வார்த்தை. கன்சிஸ்டன்சி, தினந்தோறும் செய்கிற சில பழக்கங்கள், வாரந்தோறும் செய்கிற சில பழக்கங்கள், மாதந்தோறும் செய்கிற பழக்க வழக்கங்கள். இதை மாதந்தோறும் சரியாக செய்வார்ப்பா அவர். மாதந்தோறும் என்ன செய்வீங்க? வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுப்பீங்க. மாதந்தோறும் என்ன செய்வீங்க? நம்ம திருவிருந்தில் பங்கு பெறுறோம். மாதந்தோறும் சில காரியங்கள், வாரந்தோறும், தினந்தோறும். பாருங்க, முன் செய்து வந்தபடியே பல ஆண்டுகளாக அவர் டெய்லி கன்சிஸ்டண்டாக செஞ்சார். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க. சில இடத்துல உற்சாகம் தான் வருவாங்க. ஆனால் அப்படி இல்லை. தானியேல் அவன் அது நிரந்தரமாக ஒழுங்காக செய்து கொண்டு வந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. கர்த்தரை கனம் பண்ணணும்னா நம்முடைய கேலண்டரில் கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் பார்க்கணும். நம்ம குறித்து வைக்கணும். இன்னைக்கு ஆராதனைக்கு போகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு இரவு ஜெபம் இருக்கிற நாள் சபையில், அந்த இரவு ஜெபத்துக்கு நான் வரணும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியம் இருக்குது, டெய்லி நமக்கு கிடையாது. ஆனால் சிலவற்றை நம்முடைய வாழ்க்கையில குறித்து வைத்து நம்முடைய கேலண்டரில் பார்க்கணும். பாருங்க, 3 மாசத்துக்கு ஒருக்கா இவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாரு. மாதந்தோறும் ஏதோ குறிப்பிட்ட நாளில் உபவாசிக்கிறார். திஸ் இஸ் மை ஃபாஸ்டிங் டே. இந்த 3 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லி குறிச்சு வைங்க. ஹானரிங் காட் இன் யுவர் ஸ்கெட்யூல். உங்களுடைய கால அட்டவணையில் கர்த்தரை கனம் பண்றீங்களா? என்னெல்லாமோ குறித்து வச்சிருப்பீங்க. கேலண்டர், நம்ம வீட்டு கேலண்டரில் சில பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ பால்காரனுக்கு அவனுக்கு கொடுக்கணும், இதை செய்யணும், இங்கே போனோம், அந்த போகிறோம், இந்த போன இருக்கும். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனோம், இது எனக்கு ஜெப நாள் அப்படின்னு எங்கள் கேலண்டரில் இருக்கா? ஒன்றும் இருக்காது. என்னமோ போட்டிருக்கோம். இவரை பார்க்க போனோம், இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இங்கே போனோம், டாக்டரை பார்க்க போனோம், பல்லு பிடுங்க போகணும் இன்னைக்கு, அப்படிலாம் குறித்து வச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு ஜெப கூட்டத்துக்கு போனோம் அப்படின்னு உங்கள் கேலண்டரில் இருக்குதா? இன்னைக்கு எங்களுடைய சபையினுடைய இரவு ஜெபத்தினுடைய நாள் இன்றைக்கு சங்கிலி ஜெப நாள் இன்றைக்கு, அப்படிலாம் குறிக்கலாம்னா இன்னைக்கு குறிச்சு வச்சிருங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாரு. அல்லேலூயா. அப்படிலாம் செஞ்சீங்கன்னா என்ன நடக்கும்னு பின்னாடி சொல்றேன். பாருங்க, ஹானரிங் காட் இன் யுவர் ஸ்கெட்யூல். உங்களுடைய நேரத்தில் அதே போல தினந்தோறும் இந்த நேரம் கர்த்தருக்கான நேரம், இது வேத வாசிப்புக்கான நேரம். என்னெல்லாமா போடுறோம் டெய்லி, இங்கே போகணும், இவரை பார்க்கணும், அங்கே போகணும், இந்த வேலை செய்யணும். ஆனால் தினந்தோறும் இது நான் தேவனோடு செலவழிக்கிற நேரம். ஹல்லேலூயா. இந்த 1 மணி நேரம் நான் கர்த்தரோடு தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் இது என்று வேத வாசிக்கிற நேரம், என்று ஜெப நேரம் என்று சொல்லி போடுங்க. மாதத்தில் சில நாட்களை ஊழியம் செய்வதற்காக குறித்து வைங்க. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காருங்க. இந்த மூச்சை எடுத்து உடனே எவ்வளோ நேரம் ஆகும் இருக்கு? 4ஆம் அதிகாரம், தானிய 4ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, நம்முடைய சுவாசத்தை அவருடைய கையில் வைத்திருக்கிறான்னு போட்டிருக்கு. நம்முடைய சுவாசத்தை யார் கையில் வச்சிருக்கிறா? ஏதாவது செய்வீங்கன்னா கொஞ்சம் டெய்லி சுவாசத்தை விட்டு வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னா வந்திருப்பா பரலோகத்துக்கு, ஒன்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை, எழுத்துக்குவார். சிலருக்கு அப்படியா போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, ஹானரிங், ஸ்கிப்பிங் சர்ச் அண்ட் ஃபெய்த் கமிட்மெண்ட்ஸ். சில காரியங்கள், இந்த பொருத்தனைகள் பண்றது ஆண்டவருக்காக, சில காரியங்களை ஆண்டவருக்காக செய்வேன். இதெல்லாம் பாருங்க, இருதயத்தில் எடுக்கிற தீர்மானங்கள், இண்டிவிஜுவல் ஹார்ட் டிசிஷன்ஸ். அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுது ஊழியம் செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படிதானே? என்ன சொல்லப்பட்டிருக்கு? புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள். இது கட்டளை. எப்படி லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி சிலவற்றை போட்டதுக்கு தானியேல் கீழ்ப்படிஞ்சாரோ, இன்னைக்கு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஊழியம் செய்யுங்கள். பாருங்க, ஆதி திருச்சபையிலே அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு தடை வந்தது. கட்டளை போட்டார்கள். பி சைலண்ட் அப்படின்னாங்க, பேசாத அப்படின்னு.
ஆனால் பேதுரு மற்ற சீஷர்களும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்க கூடாதே, நாங்கள் இயேசுவை பற்றி பேசிதான் ஆவோம், அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கியாதிருந்தால் எங்களுக்கு ஐயோ, நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் செய்வோம், சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் என்று பவுல் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதெல்லாம் தீர்மானங்கள். ஏதோ சிலவற்றை நான் செய்ய மாட்டேன், சினிமாவுக்கு போக மாட்டேன், குடிக்க மாட்டேன், அப்படி மாத்திரம் இல்லை. இருதயத்திலே தீர்மானம், சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்மானம் எடுக்க வேண்டும். பாருங்க, இன்னைக்கு அநேகர் we are pressured to stay quiet about our belief, to avoid offending others. ஐயோ, நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டா யாரையாவது என்னது புண்படுத்திடுவனோ, யாரையாவது காயப்படுத்திடுவனோ. நீங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க, ஆண்டவரை தான் பிரியப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்கிறனால, தைரியமாக சொல்கிறனால நம்ம யாரையும் காயப்படுத்த போகிறதில்ல, தேவனை பிரியப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இரவு ஜெபத்தில் நாங்கள் வாசித்தோம் சில வசனங்களை, யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதில் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள். பயப்படுவனா யாரு? பயந்தாங்கோலி. அவங்க பயப்படுறவங்கன்னா கர்த்தருக்காக நிற்க துணிச்சல் இல்லாதவர்கள், கர்த்தருக்காக பேச துணிச்சல் இல்லாதவர்கள், கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்க துணிச்சல் இல்லாதவர்கள். அவங்கள எங்கே போவாங்களாம்? 2ஆம் மரணமாகிய. அப்போ பயம், சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவரை பற்றி தைரியமாக நிற்க, சத்தியத்துக்காக நிற்க தைரியம் இல்லாதவர்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசத்தை குறித்து யார் என்ன கேலி செஞ்சாலும், பாருங்க, தானியேலை குறித்து பல கேலி செஞ்சிருக்கலாம், என்னப்பா இப்படி. ஆனால் உறுதியாக இருந்தான், தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்தான், நான் இயேசுவுக்காக நிற்பேன், இயேசுவை பற்றி சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். மனுஷனை பிரியப்படுத்தி அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நல்லா கவனிங்க. அது மாத்திரமல்ல, வேலை ஸ்தலத்தில் நியாயமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கணும். இன்றைக்கி எவ்வளவோ காரியம் நடக்குது, தவறான தப்பு கணக்கு எழுதுறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வெள்ளை பொய், கருப்பு பொய், இதெல்லாம் ஒன்றும் பாதிக்காத பொய் தான். ஹல்லேலூயா. பொய் தான். லை இஸ் அ லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் செயலாட்டு நாங்கள் என்னது பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியாதுங்க. ஆனால் பைபிளுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒருவேளை தற்காலிகமாக சர்வே பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பிரியமாக இருக்காது. ஹல்லேலூயா. ஏமாற்றுதல், கள்ளக்கணக்கு எழுதுதல், தவறாக காரியங்கள் செய்தல், வஞ்சித்தல், தேவைக்கு அதிகமாக பணமீட்ட நினைக்குதல், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தோடு ஒத்து போகிறதுக்கு சமம். இருதயத்திலே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன் இந்த வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிறோம், அநேகருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் நடக்கலை, ஆசீர்வாதம் வரலைன்னு சொன்னால் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் நம்ம எடுக்காதனால தான் சில அற்புதங்கள் நமக்கு வராமல் இருக்குது, சில ஆசீர்வாதம் நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு 6 மாதங்களை கடந்து விட்டோம், ஆண்டவர் வாக்கு பண்ணது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? ஒன்றாந்தே சொன்னேன், வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் செய்வதை சிலவற்றை செய்ய வேண்டும், அதை உடனடியாக செய்ய வேண்டும். நல்ல தீர்மானங்கள் எடுக்கணும். இட்ஸ் a hard decision and it was an individual decision. அது தீர்மானம், இருதயத்தின் தீர்மானம், தனிப்பட்ட தீர்மானமாக மாத்திரமல்ல, அது இண்டிவிஜுவல் டிசிஷன் மாத்திரமல்ல, it became an impactful decision or influential decision. அது பாருங்க, இங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல்ல தானியேல் தான் அந்த தீர்மானத்தை தன் இருதயத்தில் எடுத்தாருன்னு போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் எத்தனாவது வசனத்தில் அங்கே 10ஆம் வசனத்தில் பாருங்கள், 10ஆம் வசனத்தில் இல்லாவிட்டால் 10ஆம் வசனத்தில் வாசிங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்களை பார்க்க. பாருங்க, அப்போ இப்போ பாருங்க, தானியேல் தான் முதல் தீர்மானம் எடுக்கிறாரு. இப்போ கூட 3 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் முகங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவங்களும் சேர்ந்து நாங்களும் அப்படி இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் உமது அடியாரை சோதித்து பாரும். அடியேனை அல்ல, அடியாரை, எங்க 4 பேரையும் சோதித்து பாரும். பாருங்க, அவர்களும் அந்த தீர்மானத்தில் இணைந்து கொண்டார்கள். இன்னும் 14ஆம் வசனத்தில் பாருங்க, 14ஆம் வசனத்தில் 10 நாளும் அவர்களை சோதித்து பார்த்தான். அவர்களை, அவனை இல்லை, அவர்களை. அப்போ ஒரு ஆள் எடுத்த தீர்மானம் அது 3 பேரை பாதிக்குது. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக அந்த தீர்மானம் கடந்து செல்கிற பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்கள் எடுக்க வேண்டும்.
இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால் ஏதோ வந்தோம் கேட்டோம் போயிருந்து போயிடக்கூடாது. சில தீர்மானங்கள் எடுங்க. உங்கள் கேலண்டரில் குறிக்க வேண்டியதை கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை குறிங்க. ஆண்டவருக்காக என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்கள். சில காரியங்கள் தவறாக செய்திருந்தால் ஆண்டவரை அதை சரி பண்ண நான் இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறேன். சிலரோடு ஒப்புரவாக நான் தீர்மானம் எடுக்கிறேன். சிலரை மன்னிக்க நான் தீர்மானம் எடுக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் இருதயத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். இதை செய்வதற்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். இனிமேல் ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர நான் தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுங்க. மாசத்தில் சிலருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். இப்படி செய்வதற்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தை ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஒன்றுமே நீங்கள் செய்யலாட்டா கர்த்தர் நம்ம எப்படி கனம் பண்ண முடியும்? பாருங்க, every godly life begins with a heart that says I have decided to follow Jesus, no turning back. ஒவ்வொரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை எப்படி ஆரம்பிக்குன்னு சொன்னால், நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானித்திருக்கிறேன். பின்னோக்கே நான் ஹல்லேலூயா, இனிமேல் பின்னோக்க மாட்டேன் இயேசுவுக்காக. அப்போ முதலாவதாக it was a heart decision, இருதயத்தில் எடுத்த தீர்மானம். ரெண்டாவதாக it was a humble decision, ஒரு தாழ்மையோடு எடுத்த ஒரு தீர்மானம். பாருங்க, இவர் தீர்மானத்தை எடுத்தாரு. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ராஜாவின் சாப்பாட்டை சாப்பிடணும்னு நேபுகாத் நேச்சார் பிரதானியின் தலைவனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. பிரதானியின் தலைவனுக்கு கீழே சிலர் அதை செயல்படுத்துவதற்கு இருக்கிறார்கள். இப்போ பிரதானியின் தலைவன்கிட்ட போய் சொல்றாரு, ஐயா, இந்த சாப்பாடை மாத்திரம் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு தராம எங்களை விலக்கி வச்சிருங்க. வேண்டிக் கொண்டான் அப்படின்னு இருக்கு. என்ன போட்டிருக்கு? He requested. He did not defy. It was not a reckless defiance. It was a respectful request. மரியாதையோடு வேண்டிக் கொண்டாராம். என்ன செஞ்சாராம்? பிரதானியின் தலைவரிடத்திலே வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டிக் கொண்டதிலேயே அவங்க கண்களில் கொஞ்சம் தயவு கிடைச்சிருச்சு. ஆனாலும் பிரதானி தலைவன் சொல்றாரு, எப்பா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், உனக்கு நான் உதவி செய்ய கொஞ்சம் எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஆள் கட்டளை கொடுத்துருக்கான் பாரு. யார்? நேபுகாத் நேச்சார் ராஜா. அவர் நான் இப்படி கொடுக்கலாட்டா, உனக்கு இப்படி சாப்பாடு கொடுக்காம போயிருச்சுன்னா அப்படின்னு அவருக்கு காதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் தலையை வெட்டிடுவார். என்ன பண்ணிடுவார்? ஏன் தலையை அங்கே போட்டு அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவார். உனக்கு சாப்பாடை நான் ஒழுங்காக கொடுக்கலாட்டா, இந்த ராஜ போஜனத்தை உனக்கு கொடுத்து நான் உன்னை பராமரிக்கலாட்டா, ராஜா என்ன பண்ணிடுவார்? ஏன் தலையை வெட்டி, உன் தலையை வெட்டுறாரு இல்லையோ, ஏன் தலையை வெட்டிடுவார், ஏன் தலையை வெட்டிடுவார் அப்படின்னு இந்த பிரதானின் தலைவர் சொல்கிறான். அப்போ என்ன செய்யறது? ஒருவேளை உன் தலையை வெட்டிடுவாருன்னு சொல்ல கூட பார்த்துக்கலாம் ராஜா, பரவாயில்ல, ஏன் தலையை வெட்டிடுவார் அவன் சொன்ன, அப்பா வெட்டட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ என்ன செய்யறது? பொறுமையாக இருக்கிறார். இப்போ இன்னொரு ஆள்கிட்ட லோயர் அஃபிஷியல்கிட்ட போகிறார். லோயர் அஃபிஷியல் என்ன ஒரு கீழே மேல்ஷார்னு ஒருத்தர் இருக்கிறார். மேல்ஷார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் அங்கே ஒரு லோயர் அஃபிஷியல், பிரதானிகளின் தலைவனாலே இந்த தானியேல் இவர்களை விசாரிப்பதற்காக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பதை பார்க்குறார். அவங்கள போய் பார்த்து, மேல்ஷார் அப்படின்னா ஒரு ஸ்டூவர்ட்னு அர்த்தம், ஒரு உக்ரானக்காரனாக அங்கே இருந்து செயல்படுகிற ஒரு நபர். அங்கே பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சாப்பாடை முழுசாக விளைக்கிற வேண்டாம், என்ன பண்ணுங்க, எங்களுக்கு பருப்பம், என்னது பருப்போ மரக்கறியை மாத்திரம் கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 3 வருஷம்லாம் சொல்லலை, இப்போது 10 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள். ரொம்ப களைச்சி போய் மோசமாக இருந்தோன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 10 நாள் எங்களை ட்ரை பண்ணி மாத்திரம் பாருங்கள் அப்படின்னு என்ன பண்ணாராம்? வேண்டிக் கொண்டாராம். என்று செய்யும் உமது அடியாருக்கு செய்யும் என்று சொல்ல. பாருங்கள், இதெல்லாம் ஒரு தாழ்மையான ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணல, இப்படி தான் செய்வோம் அப்படி தான் செய்வோம் அப்படின்னு இல்லை, இல்லை நாங்கள் போவோம் அப்படின்லாம் இல்லை, வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க. Daniel was not rebellious but respectful. Daniel made a request, not a protest. விசுவாசம் தைரியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பணிவாகவும் இருக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எழுதிங்க. We can stand strong without being harsh. The right spirit matters just as much as the right stand. சரியான தீர்மானம் மாத்திரமல்ல, சரியான ஆவியோடு எடுக்கணும். அது ஹல்லேலூயா. ஒரு தாழ்மையோடு மரியாதை கொடுத்து நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு பல ப்ரெஷர்ஸ் வரலாம், ஆனால் வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, எனக்கு மாத்திரம் சில காரியங்களை என்ன பண்ணுங்க, விட்டுருங்க.
அப்படின்னு சொல்லி நம்ம மரியாதையோடு தாழ்மையோடு சில காரியங்களை தேவ வெளிப்பாட்டோடு செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு தயவு கிடைக்கிறதை நம்ம பார்க்குறோம். அவங்க தங்களை பெரிய ஆட்களாக காட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை ஏதோ பெருசாக காட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் தாழ்மையோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது 10 நாள் அப்படி வாய்ப்பு கொடுக்கப்பட்ட உடனே 10 நாள் கழிச்சு வந்து பார்க்குறாங்க. 15ஆம் வசனத்தில் 10 நாள் சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாயும் சரீரம் ஃபேரர் அண்ட் ஃபேட்டர். அவங்க முகம் களையாக இருந்துச்சா, ரொம்ப ஃபேராக இருந்துச்சா, மற்றவங்களை பார்க்கலாம். சரீரம் எப்படி இருந்துச்சா, நல்லா புஷ்டியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. மரக்கறி சாப்பிட்டு, வெண்டைக்காய் சுண்டக்காய் சாப்பிட்டு, என்னது மரக்கறியை சாப்பிட்டு நல்லா என்ன இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. என்னது அங்கே பார்த்தீங்கன்னா சரீரமும் முக கலையும் நல்லா இருந்துச்சான். இதை பார்த்தோன்னே அங்கே என்ன போட்டிருக்கு, ஆகியால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையிட்ட போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையிட்ட திராட்சரசத்தையும் நீக்கி வச்சுட்டு பருப்பு முதலான அவர்களை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, God moved the heart of the official. ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்காக வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. அறியாத He opens unexpected doors. நினைச்சே பார்க்கல, ஒரு அந்நிய தேசத்தில் ஒரு அந்நிய ராஜாவுக்கு கீழே பணி செய்கிற ஒரு மனுஷன் தானியேலுக்கு உதவி செய்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வாசல்களை திறப்பார். இந்த ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது உங்களுக்காக அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கண்களில் ஆண்டவர் தயவை கட்டளையிடுவார். ஹலோ, நீங்கள் எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நீங்கள் நினைத்திராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்க ஆண்டவர் கிருபை தருவார். பாருங்க, இட் வாஸ் a hard decision. இருதயத்தில் எடுத்த தீர்மானம். இரண்டாவதாக இட் வாஸ் a humble decision. தாழ்மையோடு எடுத்த தீர்மானம். மூன்றாவதாக இட் வாஸ் a honored decision. அது கனத்தையும் உயர்வையும் கொண்டு வந்த தீர்மானம். கனத்தையும் உயர்வையும் கொண்டு வந்த தீர்மானம். வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நான் யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை நிச்சயமாகவே கர்த்தர் கனம் பண்ணுவார். வேதத்தில் நம்ம அதை பார்க்கிறோம். எஸ்தருடைய புஸ்தகத்திலே பார்க்கிறோம், தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணினார்களோ அவர்களெல்லாம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்டார்கள். 5 விதத்தில் ஆண்டவர் கனம் பண்ணினார். முதலாவதாக அங்கே 17ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். முதலாவதாக God gave them supernatural understanding, supernatural wisdom. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய வயதிற்கும் அப்பாற்பட்ட ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அறிவுக்கு, அதாவது வயதுக்கு அப்பாற்பட்ட அந்த அறிவை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த இடத்துல போட்டிருக்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக. இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 இயர் கோர்ஸ் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு வந்தா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விசேஷித்த ஞானம், விசேஷித்த அறிவை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவதாக God gave Daniel a special spiritual gift. ஒரு ஆவிக்குரிய வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆவிக்குரிய வரம் என்ன வரம்? தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிந்து வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம். என்ன வரத்தை கொடுத்திருந்தாரு? தரிசனங்களை வியாக்கியானம் பண்ண, தரிசனங்களை அறிந்து கொள்ள, சொப்பனங்களை அறிந்து கொள்ள, சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற அந்த ஞானத்தையும் அந்த வரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். இது பின்னாட்களிலே ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க, ராஜாக்களுக்கு அவர்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். This made Daniel a prophetic voice in a foreign land. ஒரு அந்நிய தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசன ஒரு சத்தமாக தானியேல் அங்கே காணப்பட்டார். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அங்கே போட்டிருக்கு, முதலாவது சொன்னேன் ஏக்கேக்கு அப்பாற்பட்ட ஞானம், சூப்பர் நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் விஸ்டம். ரெண்டாவதாக ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். மூன்றாவதாக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது, அங்கே நேபுகாத்நேச்சார்ட்ட வந்து கொண்டு போய் விடுறாங்க. 3 வருஷம் கழிச்சு ராஜா அவர்களோடு பேசினார். அவர்கள் எல்லாருக்குள்ளும்னா நிறைய வாலிபர்கள் வர்றாங்க. இப்போ நிறைய வாலிபர்கள் யாரெல்லாம் அங்கே இஸ்ரவேல்லேருந்து கொண்டு வரப்பட்டார்களோ எல்லா வாலிபர்களும் ட்ரைனிங் முடிஞ்சு வராங்க. ஆனால் அவர்களுக்குள்
தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. இவர்களுக்குள்ளாக விசேஷித்த கிருபை போட்டிருக்கு. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். மூன்றாவதாக, they were recognized publicly and they entered king's service. தமிழில் ராஜ சமூகத்தில் நின்றார்கள் போட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில் ராஜாவின் பணியில் சேர்ந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. they entered king's service. அந்த ராஜாவின் பணிகளை சேர்வதற்காக தான் 3 வருஷம் பயிற்சி. இவங்க 3 வருஷம் பயிற்சியில் அவர்கள் மகா பெரிய வெற்றியோடு பாஸ் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஃப்ளையிங் கலர்ஸில். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கு, அவர்களை இன்டர்வியூ பண்ணுறார் ராஜா. இன்டர்வியூ நடக்குது அங்கே, அப்படி தானே போட்டிருக்கு. அவர்களோட நான் ஓரல் இன்டர்வியூ அங்கே நடக்குது. பேசும்பொழுது அவங்கள போல வேறு யாருமே இல்லையா. அவ்வளவு தூரம் ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்து ராஜாவின் வேலையை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான்காவதாக, they were 10 times better than the rest. மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தராக இருந்தார்கள். எத்தனை மடங்கு? அது எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் 10 மடங்குன்னு? இவங்களை பார்க்கல இவங்க 10 மடங்கு என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இவளுடைய ஞானம், அறிவு என்பது ஏதோ பொதுவாக சொல்ல சிறப்பாக இருக்குது அப்படின்னு இல்லை. இட் வாஸ் விசிபிள், மெஷரபிள் அண்ட் அன்டினையபிள். அது காணக்கூடியதாக இருந்துச்சு, கணக்கிடக்கூடியதாக இருந்துச்சு, மறுக்க முடியாததாக இருந்துச்சு. மெஷர் 10 மடங்குப்பா, மற்றவர்களை காட்டிலும் 10 மடங்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய கிருபைகளும் ஞானமும் இருந்துச்சு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு 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 இப்போ வாழ்கிற வாழ்க்கை சமுதாயம் எப்படின்னா, இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. போட்டிகள், நிறைய போட்டி இருக்குது. எந்த இதுலையுமே போட்டி, எதுலையுமே என்னது போட்டி போட்டால் தான் என்ன பண்ண வெற்றி பெற முடியும் இருக்குது. ஆனால் கர்த்தரை ஒரு காரியத்தில் கனம் பண்ண அந்த மனுஷன் ஆண்டவர் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாக மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் கர்த்தருடைய தயவை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஐந்தாவதாக அடுத்த வசனம் போட்டிருக்கு, கோரேஸ் ராஜ்யம் பாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அரண்மனையிலேயே இருந்தார். ஒரு சொல்ல பார்க்கலாம். கோரேஸ் ராஜ்யம் பண்ணும் அது முதல் வருஷம் அப்படின்னா ஒரு 60 வருஷம் தாண்டி வரைக்கும். இப்போ ஒரு 15-16 வயசில் வச்சுக்கிங்களேன், இன்னும் அவர்கள் 70 ஆண்டுகள் முடிகிற வரைக்குமே, அதாவது கிமு 539 வரைக்கும், கிமு 539 தான் கோரேஸ் ராஜ்யம் முதல் வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் அங்கேயே இருந்தான் அப்படின்னு பாருங்க. ஒரு நீண்ட ஆயுசை, நீண்ட பதவியை, நீண்ட ஒரு தாக்கத்தை தானியேல் மூலமாக கர்த்தர் செய்தார். டேனியல்ஸ் லெகசி லாஸ்டர் லாங். அவனுடைய அந்த தாக்கம் பல ஆண்டுகளாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு தீர்மானம் 4 ராஜாக்கள் கீழே தானியேல் இருந்தார். 4 ராஜாக்கள், 2 சாம்ராஜ்யங்கள், 4 ராஜாக்கள். நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா, 2வது பெல்ஷாசார் என்கிற ராஜா, 3வதாக பெர்சியா சாம்ராஜ்யத்திலே அந்த 2ம் பாபிலோனிய சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் பெர்சியா சாம்ராஜ்யம் வந்துச்சு, தரியு ராஜா. அதுக்கப்புறமும் பெர்சியா சாம்ராஜ்யத்தில் கோரேஸ் ராஜா வரைக்கும் பலர் வந்தார்கள் போனார்கள். ஆனால் இவன் மட்டும் அங்கேயே இருந்தார். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சர் வந்தார் போனார், பெல்ஷாசார் வந்தார் போனார், தரியு வந்தார் போனார். இவங்க எல்லாருமே அந்நிய ராஜாக்கள். ஆனால் இவங்க எல்லாரும் அறிக்கை செய்து என்ன தெரியுமா? தானியேலின் தேவனே உண்மையான தேவன். அல்லேலூயா. தானியேலின் தேவன் உண்மையான தேவன் என்பதை அவர் எல்லாரும் அறிக்கை செய்தார்கள். ஒரு மனுஷனுடைய தீர்மானம். அவர் எல்லாரும், இவர்களெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள். நேபுகாத் நேச்சார் அப்படின்னு சொன்னாலே பெரிய ஒரு என்னது, ஒரு சூப்பர் பவர் எம்பையர். அது அசைக்க முடியாத ஒரு மனுஷன். ஆனால் கர்த்தர் அவனை அசைச்சார். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் அங்கே நேபுகாத் நேச்சார் போன்ற ராஜாக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அசைக்கிறதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நீங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலலாம் அவர்கள் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். தரியு, கோரேஸ் போன்றவர்கள்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதை பார்க்குறோம். ஒரு சரித்திரம் இப்படியாக சொல்கிறது, தானியேல் சாவறதுக்கு முன்பாக கோரேஸ் ராஜா ஒரு கட்டளை கொடுத்தார்ல. என்ன கட்டளை? நீங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு போகலான்னு கொடுத்த கட்டளையை
தானியேல் தன் கைப்பட எழுதினார். அவர் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் கைப்பட எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஏனால் தானியேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தானியேல் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் பண்ணிட்டு போராடி பாவ அறிக்கை செய்து 9ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்றாரு. கர்த்தர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தானியேலை கர்த்தர் கனமணினார். ராஜாக்களுக்கு முன்பாக நின்றார். ராஜ பதவியை உடையவராக இருந்தார். பலருடைய வாழ்க்கையிலே பல தாக்கத்தை ஏற்படுத்துகிறவராக இருந்தார். எல்லாவற்றுக்கும் காரணம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தன் இருதயத்தில் எடுத்த தீர்மானம். இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானமே இல்லாமல் என்ன பண்ணுறோம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்? தீர்மானமே எடுக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். தீர்மானமே எடுக்கக்கூடாது. ஏன்னா தீர்மானம் எடுத்து தான் ஒன்றும் பிரயோஜனம், ஒன்றுமே நிற்க முடியலையே. ஜனவரி மாதம் எடுத்த தீர்மானம் அது அப்படியே ஜனவரி மாதத்தோடு காத்தோடு போயிடுச்சு. பிப்ரவரி மாதம், மார்ச் போய் இப்போ என்ன வந்திருக்கு? ஜூலை மாதம் வந்துருச்சு. சரி, போனது போட்டோம். ஹல்லேலூயா. இன்னும் 6 மாதம் இருக்குது. சில தீர்மானங்கள், ஹல்லேலூயா, தனிப்பட்ட வாழ்க்கையில் சில தீர்மானங்கள், தேவனோடு உள்ள உறவுக்கு அடுத்த காரியங்களில் தீர்மானங்கள், குடும்பத்துக்கு அடுத்த சில தீர்மானங்களை பண்ணுங்கள். குடும்பத்தை நடத்துவதற்கு சில தீர்மானங்களை பண்ணுங்கள். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உலகத்தால் வாழ்கிறது போல வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கலை. நான் இப்படி இருப்பேன், கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்று பாருங்க. நான் நேற்று ஒரு இதில் வாசித்து கொண்டிருந்தேன். ஹட்சன் டெய்லருங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் சைனாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். பல சபைகளை ஆரம்பித்தார். ஆண்டவருக்காக பல ஊழியர்களை உருவாக்கினார். இன்றைக்கும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார், ஹட்சன் டெய்லர் என்று சொல்லி. பாருங்க, அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக பண தேவை. அப்போது மனைவி கேட்டாங்களாம், அப்பா இவ்வளோ நெருக்கடி இருக்குது, பொருளாதார கஷ்டம் இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ காசு வச்சுருக்கேன் கையில் இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், என் கையில் 25 சென்ட்டும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களும் இருக்குது அப்படின்னாராம். அவர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஹவ் 25 cents and all the promises of God அப்படின்னாராம். எப்படி சொன்னாராம்? என் கையில் 25, நம்ம ஒரு காசுனா 25 காசுன்னு வச்சுக்கோமே, இல்லாட்டி 2000 ரூபான்னு வச்சுக்கோமே, 2000 ரூபா காசு இருக்குது, ஆண்டவருடைய எல்லா வாக்கு தத்தங்களும் இருக்குனாராம். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ இவ்வளோதான் இருக்குது. நம்முடைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆண்டவருடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சில தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என் தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. நான் கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. என்னமாக சில காரியங்களை, சில தீர்மானம் எடுங்க. மன்னிங்க. சிலரை இந்த மாதத்தில் மன்னிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கும். சில கசப்புகளை விட்டு விடுங்கள். சிலரோட ஒப்புரவாகுங்க. சில தீர்மானங்களை இன்றைக்கு எடுக்கும் பொழுது கர்த்தர் எப்படி உங்களை கனமணுவார் என்பதை நீங்கள் பாருங்கள். அறியாத வழிகள் உங்களுக்காக திறக்கப்படும். ஆண்டவர் வாய்க்கால வெட்டு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாமல் ஆண்டவர் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தா போதாது. ஜெபம் மாத்திரம் தான் பண்ணுவேன், நான் செய்ய வேண்டியது ஒன்றும் செய்ய மாட்டேன். சிலருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் சிலவற்றை சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கைக்கு அடுத்த தீர்மானங்கள், குடும்ப வாழ்க்கைக்கு அடுத்த சில தீர்மானங்கள். ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் பண்ணுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு தீர்மானம், ஆண்டவரே கொஞ்ச நேரமாவது பெற்றோராக, பிள்ளைகளாக, இல்லாவிட்டால் கணவன் மனைவியாக, இல்லாவிட்டால் ரட்சிக்கப்படாத கணவர் இருந்தால் மனைவியாக, பிள்ளையாக சேர்ந்து இருக்கிறவங்களை வைத்து அங்கே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் எடுக்கிற தீர்மானங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம். இந்த ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, ஆண்டவருக்கான எடுக்கிற தீர்மானங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கை 60 ஆண்டுகளுக்கு மேலாக, சுமார் 70 வருஷம் அந்த தேசத்தில், அந்நிய தேசம், எத்தனையோ பேர் அவனை குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சாங்க. அரசாங்கம் வந்துச்சு போச்சு. பலர் வந்து தானியேலை எப்படியாவது கவுத்துட்டலாமா, தானியேலை குற்றம் சாட்டிடலாமா, தானியேலை எப்படியாவது காலி பண்ணிடலாமா என்ன எவ்வளவோ பொறாமை பிடிச்சவங்களா இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் தானியேலோடு இருந்து உயர்த்திக்கிட்டே தான் இருந்தார். ஹல்லேலூயா. தானியேலை ஆண்டவர் கைவிடலை, உயர்த்திக்கிட்டே தான் இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் அநேகர் பொறாமைப்படலாம், சிலர் உங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டலாம், சிலர் உங்களை எப்படியாவது காலி பண்ணிடலாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டதே போக உங்கள் மேலே பொறாமைப்பட்டே போயிடும் இல்லாமல். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டே தான் இருப்பார். தானியேலை கர்த்தர் உயர்த்து கொண்டே தான் இருப்பார். தானியேலுடைய காரியமோ ஜெயமாயிருந்தது, எல்லாவற்றிலும் ஜெயமாயிருந்தது.
எல்லாவற்றுக்கும் காரணம் தானியேல் எடுத்த தீர்மானம். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கப்படுங்க? வீட்டுக்கு போய் ஒரு தீர்மானமே நீங்கள் எடுக்கலாட்டா நான் சொன்ன ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. ஏதாவது ஒரு தீர்மானம், ஹல்லேலூயா, ஏதாவது ஒரு தீர்மானம். ஆசீர்வாதம் எப்படி வரும்? தீர்மானம் எடுத்தால் தான் வரும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் இத்தனை நாள் போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு நாள் காலகட்டத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் குறைந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு ஜெபம் பண்ணபடி திரும்ப நான் ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆலயத்துக்கு வந்து ஜெபித்த நாட்கள்லாம் உண்டு, இப்போ போயிடுச்சு, நாங்கள் வருவோம் வந்து ஜெபம் பண்ணுவோம். தீர்மானம் எடுங்க. சில நல்ல தீர்மானங்கள் எடுங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில், குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களில், வேலைக்கு அடுத்த காரியங்களில் நான் இப்படி தான் வேலை செய்வேன், சரியாக போவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், இந்த காரியங்களை செய்ய மாட்டேன், தவறான பழக்கத்தில் ஈடுபட மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்க. ஏதாவது சில தீர்மானங்கள், இன்னைக்கு எடுத்த தீர்மானங்கள் இன்னும் சில மாதங்களுக்குள்ளாகவே கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறாரு நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தயவை கிடைக்க பண்ணுவார், புதிய வழிகளை கர்த்தர் தருவார், உயர்வுகளை கர்த்தர் தருவார், அற்புதங்களை காண செய்வார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா.